ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் டேஸ்டியான அதே மாதிரி க்ரீமியான பைனாப்பிள் கெட்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வீட்டிலே ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பவுல் எடுத்து அதுக்கு 4 எக் ஒயிட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் யோக் அப்படியே வச்சுட்டு எக் ஒயிட் அப்படியே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எக் ஒயிட் எடுத்துகிட்டு இந்த யோக்ஸை நான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா ஃப்ளஃபி ஆவக்காட்டியும் நல்லாவே இதை பீட் பண்ணி கொள்ளணும். இப்போ இன்றைக்கி நான் சுகர் 125 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லாமல் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிக்கொண்டு திரும்பவும் நான் நல்லா இதை பீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கொண்டால் நல்லாவே போதும். இப்படி பீட் பண்ணி எடுத்தோன்னைக்கு இது ஃபுல்லாக பீட்டர்லேருந்து பனியை கொட்டாத அளவுக்கு வைக்கணும். அப்போ தான் அதோட ரியல் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து நெக்ஸ்ட் சைட் திருப்பினா கொஞ்சம் கூட கொட்டப்படாது. ஓகே, இப்போ இதோட கன்சிஸ்டன்சி சரியாக வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச எக் யோக்ஸ் 4 எக் யோக்ஸை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த எக் யோக்ஸ் எல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்ல. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ 125 கிராம்ஸ் ஃப்ளார் எடுத்து அதை இந்த ஸ்ட்ரெயினருக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ அதே மாதிரி இதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இந்த ஃப்ளாவை இந்த மிக்சருக்கு நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்வோம். இந்த பேக்கிங் பவுடர் நல்லா இந்த ஃப்ளாரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நாங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்வோம். இப்போ பீட்டரை வெளியே எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஸ்பெச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். திரும்ப நாங்கள் பீட் பண்ண தேவைப்படாது. இந்த ஃப்ளாவை இந்த மிக்சரோடு நல்லா கட்டி நிற்காத மாதிரிக்கு நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கொள்ளணும். இதை மாதிரி ஆயில் பேப்பர் போட்டு யூஸ்வலாக நாங்கள் எப்படி கேக் பேக் பண்ணுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணுவோமோ அதை மாதிரி நாங்கள் ரெடி பண்ணணும். பட்டர் ஆட் பண்ணி அதை மாதிரி இந்த ஆயில் பேப்பரையும் வச்சு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இந்த மிக்சரை இந்த ட்ரேக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு சரியாக 180 செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணினா நல்லாவே போதும். கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் போகிறதுக்கு தட்டிட்டு நாங்கள் பேக் பண்ணிக்கொள்வோம். இப்போ என் கேக்கை பேக் பண்ணிக்கொண்டேன். என் ட்ரேக்கு சரியாக நான் செஞ்ச குவான்டிட்டியில் 2 கேக் வந்துச்சு. கேக் இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா சாஃப்டாக வைக்கணும். அப்போ தான் அது சூப்பராக வைக்கும். ஸோ நாங்கள் கேக்கை இப்போ நல்லா கட் பண்ணிக்கொள்வோம். 2 கணக்கை இப்படி ட்ரேயில் வச்சு நாங்கள் கணக்கை கட் பண்ணிக்கொள்ளணும். இதை நாங்கள் கட் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணிக்கொள்வோம். டிவைட் பண்ணி ஒரு பீஸை நாங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கொள்வோம். இப்போ நான் கட் பண்ணின கேக்கில் 4 பீசஸ் செஞ்சு நான் இதில் 3 பீசஸ் எடுத்து 3 லேயர்ஸ் செய்ய போகிறேன். இப்போ அதை ஒரு சைடில் நாங்கள் வச்சுட்டு நாங்கள் க்ரீமை செஞ்சுக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதை நல்லா நான் பீட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லாவே அது பீட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் நார்மல் சுகரும் ஆட் பண்ணிலும் நல்லா அதை பிளெண்ட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கொண்டா ஓகே. நான் ஐசிங் சுகர் தான் ஆட் பண்ணினேன். நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும்.
இந்த அளவுக்கு இது நல்லாவே பீட்டாகவே வரணும். ஸோ நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ சரி, இப்போ இது நல்லா கணக்க பீட் பண்ணி பட்டுருச்சு. இப்போ நாங்கள் எங்களோட கெட்டுவை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு கேக் ஒரு லேயர் எடுத்து வச்சு அதை கொஞ்சம் போக் பண்ணி கொள்ளணும். கொஞ்சம் ஃபோக்கால் அப்படியே கொஞ்சம் ஃபோக் பண்ணிக்கொள்வோம். அப்போ தான் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணுற பைனாப்பிள் ஸ்டியூ அப்படியே நல்லா சோக்காவி நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா சாஃப்டாகிக்கும். இப்போ நான் பைனாப்பிள் எடுத்து அதை நல்லா ஸ்டூ பண்ணி வச்சுக்கிறேன். அதோட ஜூஸை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா சோக் பண்ணுறதுக்கு நல்லாவே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் இதுக்கு மேலால் நான் செஞ்ச க்ரீமை இந்த மாதிரி நான் பைப்பிங் பேக்கில் போட்டு பைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ அதை நான் இதுக்கு மேலால் அப்படியே பைப் பண்ணிக்கொள்கிறேன் ஒரு லேயருக்கு. இப்போ இதை நல்லா பைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் மேலோக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். நான் ஃபுல்லாகவே பைப் பண்ணலை, மிச்சம் க்ரீம் வைக்காமல் இருந்தால் நல்லன்ற மாதிரி இருந்துச்சு, லேயர்ஸ் வர சுட்டி. ஸோ அதனால் நான் அளவாக க்ரீமை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு மேலால் பைனாப்பிள் பீசஸை நாங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். நான் இன்றைக்கி ஒரு 1 கிலோ மாதிரிக்கு ஒரு பைனாப்பிள் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டூ பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டூ பண்ணின பைனாப்பிள் நல்லாவே கூலாக விட்டு தான் நாங்கள் இதை எடுக்கணும். இப்போ ஒரு லேயருக்கு போகிறோம், மற்ற லேயர் கேக்கையும் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டுக்கு என்னென்னா நாங்கள் இந்த பைனாப்பிள் ஸ்டியூட ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்ளணும் நல்லா சோக் ஆகிறதுக்கு. திரும்ப நாங்கள் எங்களோட க்ரீமை பைப் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் கையால் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு விட இப்படி பைப்பிங் பேக்கில் நீங்கள் போட்டுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் நல்ல நீட்டாகவும் வேலையை முடிக்கலும். இப்போ இதே மாதிரி நாங்கள் செகண்ட் ஸ்டெப்பையும் நாங்கள் முடிச்சிட்டோம், செகண்ட் லேயர். இப்போ இதுக்கு மேலால் திரும்பவும் நாங்கள் பைனாப்பிள் பீசஸை மிடிலுக்கு வச்சுக்கொள்வோம். திரும்பவும் நெக்ஸ்ட் லேயர், இது லாஸ்ட் லேயர். இதுக்கும் நாங்கள் அதே மாதிரி தான் நல்லா ஜூஸ் கொண்டு ஆட் பண்ணணும். ஜூஸ் ஆட் பண்ணால் தான் ஸ்பஞ்ச் சூப்பராக சாஃப்ட் ஆகிக்கும். திரும்பவும் அதே மாதிரி நான் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த தரக்கா ஃபுல்லாகவே நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட டப்புக்கு வர சுட்டி. அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்களோட கெட்டோட சைடையும் ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுக்கும் நான் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இதை நல்லாவே ஒரு டிசைனுக்கு அப்படியே நான் கவர் பண்ணிக்கொள்கிறேன். நான் டாப் லேயருக்கும் பைனாப்பிள் பீசஸை போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட பைனாப்பிள் கெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு பைனாப்பிள் கெட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தேவையும் இல்லை. அதே மாதிரி வீட்டில் நாங்கள் செஞ்சோன்ற திருப்தி எங்களுக்கு கேட்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கள அசத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பைனாப்பிள் கெட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கெட்டோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே உங்களுக்கு நான் என்னமான வீடியோஸ் செய்யணுமா, நான் என்னமான ரெசிபி செய்யணும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஷால்லாம் கட்டாயமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். இந்த பைனாப்பிள் கெட்டுவை கட் பண்ணினா சூப்பராக லேயராக வந்திக்கும். நிச்சயமாக உங்களோட வீட்டில் உள்ள குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக லேயராக வந்திக்குது. நாங்கள் வீட்டில் செஞ்சோம்டா எங்களுக்கு ஆசை தீர நல்லாவே சாப்பிடலும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பைனாப்பிள் கெட்டோ ரெசிபியை.